பிரகாஷ் சார், சோமு சார், நீங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சொல்ல விமர்சனங்களில் நீங்கள் சொன்னீங்களான்னு தெரியாது. அவங்களால கேண்டிடேட்டே போட முடியாது, போட்டாலும் பெரும்பாலும் நிற்க மாட்டாங்க, மற்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அங்கங்கே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த லிட்மஸ் டெஸ்ட்டில் பை அண்ட் லார்ஜ் அவங்க பாஸ் ஆயிருக்காங்க தானே? அது பாஸ் தான். ஆனால் பாஸ் பண்ணது வந்து எப்படி பாஸ் பண்ணாங்க, பிட்டடிச்சா இல்லை நேர்மையாக எழுதியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா முதல் நாள் சேர்ந்தவங்க முந்தா நாள் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் வேறு கட்சியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வரைக்கும் எல்லா கட்சியிலையும் பார்க்கலையா? விடுதலை சிறுத்தைகளில் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை தான், அவர் இருக்கிற கட்சி காங்கிரஸ்ன்னு பார்க்கல நம்ம. அது ஒரு விஷயம் இருந்துச்சு அந்த அவங்க இதில். அவங்களுடைய வரலாற்றில் எத்தனை தேர்தல் சந்திச்சிருக்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அதுக்கான சூழல் இதை நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இவங்க முதல் முறையாக நிற்கும்போது 234 நாங்கள் நிற்போம், எங்களை தேடி வாங்க, நாங்கள் கூட்டணி வந்து ஆட்சி நாங்கள் பங்கு தர்றோம் அப்படின்லாம் சொன்னவங்க. அந்த மாதிரியான ஒரு கட்சியில் இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது எதையாவது ஒரு காரணம் சொல்லி பிரச்சாரத்துக்கு போகாமல் இந்த சின்ன குழந்தைகள் அடம் பிடிக்கும்ல, நான் வரமாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி. அங்கே அந்த மாமா இருப்பார், அந்த இவர் முரட்டு மாமா இருப்பார், மீசம் மாமா, நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு குழந்தைகள் அழுகிற மாதிரி பாதியிலேயே திரும்பி வர்றது. இப்போ கல்லூரியில் வந்து நான் கட்டடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவர் பெருமையாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு இது. ஆனால் அதை விட இது வந்து அவருக்கு பெஸ்ட்டு தான் விஜய்க்கு. என்ன காரணம் அப்படின்னா, கல்லூரியில் கட்டடிச்சா கெட்ட பேர் மிஞ்சும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதனால தான் 1 வருஷத்தோடு நின்றுட்டான்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் வந்து பிரச்சாரத்தை கட்டடிக்கிறதுனால மக்கள், அப்பாவி மக்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு அனுதாபம் வரலாம் ஒன்று. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நான் பிரச்சாரத்துக்கே சரியாக போக முடியல, இப்போ தானே திருநெல்வேலின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்களா? இயல்புக்கு மீறினதாக கூட்டம் இருக்கிறத பார்க்குறோம், அதில் ஒரு நிறைய சவால்கள் இருக்கிறத பார்க்குறோம், ஒரு ரிஸ்ட்ரெயின்ட்டோடு நடந்துக்கிறாருன்னு பார்க்க முடியாதா? அது என்ன மீடியா வந்து விஜயோட இதுனா மட்டும் பூத கண்ணாடி வச்சு பார்ப்பீங்களா? இப்போ இதே கூட்டம் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு வருது, மு.க. ஸ்டாலினுக்கு வருது, உதயநிதி வருது, அதுலேயும் மக்கள் கச்ச கச்ச கச்சம் தான் நிற்கிறாங்க. தலையாக தான் தெரியுது. கொஞ்சம் பலூனும் இருக்குது, பலூனும் இருக்குது. ஆமாம், இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது நம்மளுடைய மாயை. அது என்ன, இதில் வாட்டர்மெலன் போடுவாங்க, அதில் போட மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பண்ணுற சில வேலைகள்னால நமக்கு வந்து என்னன்னா, அது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தோணுது. இப்போ இதிலே பாருங்கள், 2 வெவ்வேறு தொகுதியில் ஒரே பெண் வந்து அழுகிற மாதிரியான ஒரு ஜோடனை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே விஜயோடைய மேனேஜராக இருந்த ஒருத்தர் கூட சொல்லியிருக்கிறார், ஒரு படம் சரியாக ஓடலையாம், ஆனால் ரசிகர்கிட்ட சொல்லி திரையை கிளிங்கன்னு இருக்காங்க, அது பெரிய செய்தியாகி அப்புறம் அப்படி என்னதான் இருக்குது அந்த படத்துலன்னு சொல்லி ஓடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பெண்ணையே அளவு வைக்கிறது, இந்த மாதிரி வந்து இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த துணை நடிகைகள்னு சொல்லக்கூடியவங்களை வந்து பயன்படுத்துறது அப்படின்லாம் விமர்சனம். இவ்வளோ ஸ்கேலில் செஞ்சிட முடியுமா? என்ன ஏன் பண்ண முடியாது? இப்போ சாதாரணமாக வந்து ஒரு 100 கோடிக்கு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்போ அரசியலுங்கிறது அதெல்லாம் தாண்டி பணம் புழங்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஆட்சிக்கு ஒரு வேளை வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பெரிய அளவு எதிர்பார்க்குறப்ப அதை ஒரு விஷயமா செய்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம். ஓகே, பாயிண்ட் டேக்கன். பிரகாஷ் ஸ்டிக்கிங் டு கேண்டிடேச்சர், அவங்க எல்லா கட்சிகளும் பாஸ் ஆனது போல இவங்களும் பை அண்ட் லார்ஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க தானே? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நான் பிறகு திரு ஃபெலிக்ஸ் அவர்கள்ட்ட பதில் வாங்க. நீங்க பார்த்த வேட்பாளர்களுக்கான இஷ்யூஸ் வந்ததுல எல்லாமே பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவேக்கா தான் வந்திருக்கு. அருண்குமார்னு ஒரு கேண்டிடேட்டு, அவர் போட்டியிடுறது வந்து எடப்பாடி தொகுதியில். அவர் வந்து இன்னைக்கு காணோம். வேட்புமனு தாக்கல் பண்ணவர அரைகுறையா தாக்கல் பண்ணிட்டு காணாம போயிருக்காரு. இது செட்டப்பா இல்லையா? ஏன்னா விவிஐபி தொகுதி, அதுல போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் காணாம போறாரு. செட்டப்பா பர்ச்சேஸா? பர்ச்சேஸ், டோட்டலா பர்ச்சேஸ். பெரம்பூர்ல வந்து டோட்டலா வந்து பாமகவை போட்டியிட வச்சாங்க. பெரம்பூருக்கும் பாமகக்கும் சம்பந்தமே கிடையாது, அங்க ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாது. அங்க வந்து பெரம்பூர்ல வந்து பாமகவை போட்டியிட வச்சாங்க. ஏற்கனவே இவங்க சொன்னாங்க உதயநிதிக்கு எதிராக பாமகவை போட்டியிட வச்சாங்க அப்படின்னு. அதே டாக்டிக்கல் லைன். அப்போ அங்க இருந்தது ஆதவ் அர்ஜுனா, அதே ஆதவ் அர்ஜுனா இங்க வந்து பண்றாரு, அதே வேலையை பண்றாரு. ரைட்டா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணதுல சிதம்பரத்துல போட்டியிடுறவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, டாக்டர் பாரி. இப்போ அவர் போயிட்டு அவருடைய அப்பா நெடுஞ்செழியன் வந்து வேட்பாளராக இருக்காரு. செங்கோட்டையன்
எத்தனை வருஷம் அரசியல்வாதி செங்கோட்டையன். அவர் வந்து புதுசா ஒரு வீடு கட்டி அதுக்கு வருமான வரித்துறை தாக்கல் பண்ணல. நோட்ரி பப்ளிக் சரியில்லை. இந்த நோட்ரி பப்ளிக் விவகாரம் மட்டுமே உங்களுக்கு பெரம்பூர்ல வந்திருக்கு, ரைட்டுங்களா? செங்கோட்டையனுக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு இந்த நோட்ரி பப்ளிக் வந்திருக்கு. இந்த நோட்ரி பப்ளிக்க கூட இவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா இவங்க என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி? சார், நீங்க திரு விஜயகாந்தோட ட்ராஜெக்டரியை பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய முதல் தேர்தல்லாம் எவ்வளவு வேட்பாளர்கள் பால் மாறினாங்க, இந்த மாதிரி எவ்வளவு சிக்கல்கள் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது இயல்பு தானே. ஆர்கனைஸ் பார்ட்டிஸ்லேயே இந்த மாதிரி சிக்கல்கள், பிரச்சனைகள், வேட்பு மனுக்கள்ல இஷ்யூஸ் நம்ம காலாகாலத்திலையும் பார்த்திருக்கோம் தானே. இது வந்து இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்பு மனுல பிஎம்எல்ஏ சட்ட பிரகாரம் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இவருடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அந்த சொத்துக்களே ஒரு டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 123 crores, மார்டின் ரியல் எஸ்டேட் 17 crores, ரைட்டுங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன்ல 22 crores. இந்த டீடைலே கொடுக்கல. அது இல்லாம இவருடைய கம்பெனி ஏத்திருக்காங்க. மார்டின் ப்ராப்பர்ட்டிஸ், மார்டின் டவுன்ஷிப், மார்டின் கண்டெஸ்ட் பண்ணாங்க, மார்டின் செல்லர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க தேவராஜ். அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, இங்க இருந்து இது செட்டப்பா இல்லையான்னு அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, வழக்கு போடுங்க, வழக்க வந்து கோர்ட்ல சந்திங்க, ஆனா இங்க வந்து அப்போஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி தான் ரிட்டர்னிங் ஆபீசரே செட்டப்பா டோட்டலா நீங்க பாத்தீங்க. ஆமா, இருக்கலாம். ஓஹோ, இருக்கலாம். ரிட்டர்னிங் ஆபீசரே செட்டப்பா இருக்கலாமே, ஏன் இருக்க கூடாது? இவ்வளோ அமலாக்கத்துறை அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் பத்தின டீடைல ஆதவ் அர்ஜுனா வந்து கொடுக்கல அப்படின்ற அப்ஜெக்ஷன் வந்து எவ்வளவு பெரிய அப்ஜெக்ஷன். ஓகே சார், பாயிண்ட் டேக்கன். அப்ஜெக்ஷன் வந்து not taken into account. சோ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஃபெலிக்ஸ் சார், நான் ஐ அம் நாட் கோயிங் டு ஹார்ப் இன்டு திஸ். இந்த மாதிரி நம்ம எலெக்ஷன் வரலாற்றுல நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனா திரு சோமு சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. திரு விஜயோட கேம்பெயின்லயே இவ்வளவு ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. இன்னைக்கு ஒரு பீக் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ்ல இவ்வளவு கேப் விட்டு இந்தியாவில் ஒரே தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸ் இருக்கு, ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இவ்வளோ இன்கன்சிஸ்டண்டா யாரும் பிரச்சாரம் பண்ணலையே. இது எடுபடுமா? இது சீரியஸ்னஸை காட்டுதா? ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ். இல்லை, சோமு அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு இஷ்டத்தை பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, நேற்று எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு 1 மணி நேரத்திலே, சில மணி நேரத்திலே அந்த அனுமதி மறுக்கப்பட்டு மறுபடியும் 1 மணி நேரத்துக்கு மட்டும் பர்மிஷன் தரப்பட்டது. இதற்கு இடையில நம்ம சென்னை காவல்துறை அதிகாரிகள் அந்தந்த பகுதியில, ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர்ல உள்ளவங்க, அதே மாதிரி வில்லிவாக்கம் பகுதியில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கமிஷனர்கிட்ட இருந்து அழுத்தம், அதனால எங்களால முடியல அப்படின்றது. இதை நேத்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆதாரத்தோட உங்களுக்கு காட்டினார். ஓகே, அதனால இவர்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுறது, அது அவதூறு பரப்புறதுக்கு எந்த வித முடிச்சிட்டோம் சார். பேசிட்டே இருக்கலாம். பிரகாஷ் பேசினது எனக்கு சரியா கேட்கல. ஐ திங்க் ஹரி, நீங்க தான் அதை எனக்கு வந்து அவர் சொன்னதை திருப்பி சொல்லணும். சோ தட் ஐ கேன் டெல் ஹிம். அதுக்கு அடுத்தது நீங்க சொன்னீங்க இல்லையா, எடப்பாடியில வித்ட்ரா பண்ணிட்டாரா, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது எனக்கு சரியா கேட்கல. பிரகாஷ் சார், ஹோல்ட் யர் தாட்ஸ். ரெண்டு பேருமே ஓபில இருக்கீங்க. எஸ் சார், allow me to moderate. பிரகாஷ் சார் ஒரு ஓபில இருக்காரு, நீங்களும் ஓபில இருக்கீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே. இல்ல, அதனால நான் இப்ப அந்த எடப்பாடியில என்ன இஷ்யூ நீங்க சொன்னீங்கன்னு அது புரியல, அதனால கேட்டேன். எடப்பாடியில கேண்டிடேட்டே மாயமாயிட்டாரு, அது ஒரு செட்டப் அப்படின்னு அக்யூசேஷன் சொல்றாங்க. காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. யாரு இதை உறுதி பண்ணணும்? இதை உறுதி செய்வது யார்? இப்போ if you allow me, can I take my camera எடுங்க. Okay, I'm sorry. இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தாங்க பண்ணணும். ப்ளீஸ் வித்ட்ரா பண்ணிட்டேன். இங்க வந்து பாருங்க, this is the election commission of India உடைய candidate affidavit site. Okay, இங்க வந்துட்டு I'm showing it is எடப்பாடி and it is 2026 May election general Tamil Nadu phase 1 எடப்பாடி. How many withdrawals are there? If you want, I can refresh also.
இதுக்கு திமுக காரணம் இல்லையா? தேர்தல் ஆணையம் தான். இல்ல எத்தனை பேர் எத்தனை வித்ட்ரா இருக்கு? இப்ப எதுக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், காலையிலேருந்து இதை பல்வேறு சேனல்கள் இதை வந்து சாரி ஃபிக்ஸ் த ஃப்ரேம். அங்க ஆல் இஸ் வெல்ங்கிறீங்களா? All is busy. This is a website of Election Commission of India. அதுதானே authentic. அவதூறு authentic. எதை நம்ம எடுத்துக்கணும்? அதே மாதிரிதான் இவர் நம்ம எங்களுடைய மூத்த தலைவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டியிடுற தலைவர் மேல அதையும் நான் அதையும் நான் எல்லாம் காட்ட முடியும். அப்படியே அவரது பெண்டிங்ல இருக்கு அப்படி இல்ல அப்படி இல்ல. ஹரி, நீங்களும் ஒரு செய்தியாளர். பிஃபோர் ஸ்டார்டிங் த ஷோ வை டோன்ட் யூ செக் யுவர் செல்ஃப்? எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இப்படிதான் தாவேகா மேல அவதூறுகள் கட்டமைக்கப்படுது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானங்க ஹையஸ்ட் பாடி. அவங்க தானங்க வந்து சொல்லணும் வெதர் ரிஜெக்டட் ஆர் வித்ட்ரான் அப்படின்றது அவங்க தானே சொல்லணும். எந்த அடிப்படையில நம்ம வந்து பொருளை கிளப்புறோம், அவதூற பேசுறோம்? ஒவ்வொரு தாவேகா வென்று வரும்போது ஒவ்வொரு இடத்திலும் இதே மாதிரி அவதூறுகள் பேசுறோம். இதை நான் சொல்றேன், இது வந்து அது வந்து கேம்பெயினா இருந்தாலும் அதேதான், மற்றபடி எது நடந்தாலும் அதேதான். இந்த அவதூறுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எல்லாருக்குமே எனக்கு பொறுப்பு இருக்கு. அது ஒரு செய்தியாளரா மட்டும் இல்லாம ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாவும் ஐ ஷுட் செக் மை ரெஃபரன்ஸ் பிஃபோர் ஐ கமெண்ட் ஆர் ஒரு த்ரோ ஒரு பெரிய ஒரு பேஷிங் ஒரு பெரிய குற்றச்சாட்டு போடுறதுக்கு முன்னாடி நாங்க சொல்றோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க தான் வந்து 2 பெரிய திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுங்க ஒற்றை மனிதன் ஒரு பஸ் மேல நிக்கிற ஒரு வேன் மேல நின்று பிரச்சாரம் பண்ற ஒரு மனிதனை பார்த்து எதுக்கு இவ்வளவு அச்சம்?